முத்து, நீங்க எங்க கூட இந்த மார்னிங் எக்ஸசைஸ் வந்து எத்தனை நாளா பண்ணிட்டு இருக்கீங்க? 50 நாளா பண்ணிட்டு இருக்கேங்கம்மா. 50 டேஸ். ஓகே. முன்னாடி நீங்க இருந்ததுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் நீங்க ஃபீல் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் டே பண்ணும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேன். இந்த நீ பெயின்லாம் வந்துச்சு. ஜாயின் வலி. காலை அப்படி வாக்கிங்க்கு வந்து ஸ்டெப்ப எடுத்து வைக்கணும்னா ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து வைக்கிற மாரி இருந்துச்சுங்கம்மா. ஒரு 2, ஓகே. 3 நாள்லயே அந்த டிஃபரன்ஸ் எனக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஒரு 50 நாளா எக்ஸர்சைஸ் பண்றதுல என் உடம்பே ரொம்ப லேசான மாரி ஒரு ஃபீலிங். எந்த ஓகே. ஒரு எக்ஸர்சைஸுமே ரொம்ப அ ஈஸியா செய்யறதுக்கு எனக்கு முடியுது. இப்ப வாக்கிங் போறது எல்லாமே இப்ப ஆஃபீஸ்ல இருந்து ஒரு 1 1/2 கிலோமீட்டர் நடந்து வந்து தான் பஸ்ஸே ஏறுறேன் நானு. முன்னாடி பஸ் ஓகே. ஏறுறதுனா கூட அந்த ஸ்டெப்ஸ் கால் எடுத்து வைக்கிறதுனா கூட நீல அந்த ஜாயிண்ட் பெயின் எனக்கு இருந்துட்டே இருந்துச்சு. இப்ப அது எல்லாமே ஓகே. சரியாயிடுச்சுங்கம்மா. அது எல்லாத்துக்கும் காரணம் இந்த எக்ஸர்சைஸ் தான். ஓகே. உடற்பயிற்சினால தான் எனக்கு உடம்புல இவ்ளோ ஒரு மாற்றங்கள். அப்புறம் வந்து கழுத்து வலி, ஷோல்டர் பெயின் எனக்கு ரைட்டு ஹேண்ட் ஃபுல்லாவே வலி இருந்துட்டே இருக்கும் எப்பயுமே. ஆ அதுக்காக வந்து நான் நெறைய செலவு பண்ணிட்டேன். ஒரு ரூ. 2,00,000 ஹாஸ்பிட்டல் செலவு. அப்புறம் பிசியோன்னு சொல்லிட்டு ஒரு 20 நாள் டெய்லி ரூ. 1000 செலவு. இந்த மாரிலாம் செஞ்சுமே எதுக்குமே ஒரு குணம் கிடைக்கவே இல்ல. ஒரு ஆரோக்கியம் அப்டின்னா இல்ல. வலி எப்பயுமே இருக்கும். கையில ஒரு டம்ளர் தூக்குறதுனா கூட ரொம்ப கஷ்டப்பட்டு வெயிட்டோட தண்ணியோட எடுக்கணும்னா, கஷ்டப்பட்டு எடுக்கிற மாரி தான் இருந்துச்சு. இப்ப அது எல்லாமே எனக்கு சரியா இருக்குன்னா, அதுக்கு முழுக்க முழுக்க வந்து இந்த உடற்பயிற்சி தாங்கம்மா காரணம். அதனால அதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி வந்து நான் சொல்லணும். உடற்பயிற்சி தான் என்னோட உடம்ப வந்து ஆரோக்கியமா வச்சிருக்கு. அதே மாரி டிராவல் பண்ணிட்டு வர்றோம். ஒரு லாங் ஜர்னி முடிச்சுட்டு வர்றோம்னா, அந்த வாரம் ஃபுல்லாவே எனக்கு வந்து பெயின் இருந்துட்டே இருக்கும். இப்ப சென்னைலாம் அடிக்கடி இப்ப ஆஃபீஸ் வேலையா இப்ப இந்த 2 வாரத்திலயே நான் 2 டைம்ஸ் போயிட்டு வந்துட்டேன். போயிட்டு வந்து அந்த வீக் ஃபுல்லாவே எனக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் இருந்துட்டே இருக்கும். ஆனா, இப்ப நேத்தி நான் போயிட்டு காலையில 5 மணிக்கு வந்துட்டு 10 மணிக்கு ஆஃபீஸ் போயிட்டேன். அந்த ஃப்ரெஷ்னஸ் இருந்துட்டே இருந்துச்சு. டயர்ட்னஸ் இல்லவே இல்ல. காலையிலேருந்து சாயந்தரம் வரையும் வந்து அந்த பிரிஸ்க்னஸ் இருக்குது எனக்கு. அதுக்கு முழுக்க காரணம் இந்த உடற்பயிற்சி தாங்கம்மா. அதனால அதுக்கு நான் வந்து மிகப்பெரிய நன்றி சொல்லணும். என்னோட லைஃப்ல இனிமே இது வந்து ஒன் ஆஃப் த பார்ட். காலையில எழுந்தா உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நான் வந்துட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா, 5 மணிக்கு எந்திரிக்கிறதுனா அலாரம் வச்சு என் ஹஸ்பண்ட் எழுப்பிடுவாங்க. ரொம்ப சிரமப்பட்டு, கஷ்டப்பட்டு தான் எந்திரிப்பேன். தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுதே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அவர வந்து நான் எழுப்புற மாரி நான் எந்திரிச்சுருவேன் 5 மணிக்கெல்லாம். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் முழிச்சுருவேன். முழிச்சுட்டு அவர கூப்பிடுவேன். அலாரம் அடிக்கும்போது அவர கூப்பிடுவேன். நான் முழிச்சுட்டேன்ம்மா அப்படின்னு சொல்லுவேன் நானு. அப்ப நான் ஃபர்ஸ்ட் ஒரு 2 நாள் எக்ஸர்சைஸ் 2, 3 நாள் செஞ்சுட்டு இருக்கப்பலாம் என் ஹஸ்பண்ட் வந்து ஜாயின் பண்ணிக்கல. அதுக்கப்புறம் நான் செய்ய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அவரும் வந்து இப்ப நாங்க 2 பேருமே கன்டினியூஸா ஒரு 2 மாசமா நான் ஒரு 50 நாளா வந்து கன்டினியூஸா செஞ்சுட்டே இருக்கோம். செஞ்சுட்டு இருக்கோம். டைமிங்க வந்து காலையில செய்ய முடியுமோ? அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள கொஞ்சம் சில கேள்விகள்லாம் இருந்துச்சு. நம்ம ஆஃபீஸ் போறோம். நம்மளால எல்லாத்தையும் டைம பேர் பண்ணிக்க முடியுமா? அப்படின்னு. ஆனா, இப்ப எல்லாத்தையுமே வந்து ஒரு கால்குலேட் பண்ணி, எங்களுக்குள்ளயே நாங்க வேலையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டு, இப்ப வந்து எக்ஸர்சைஸையும் முடிச்சுக்கிட்டு, எங்க உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிட்டு, வேலைக்கும் நாங்க போயிட்டுருக்கோம் 2 பேரும். பாப்பாவையும் ஸ்கூலுக்கு அனுப்புறது. அவ 7 மணிக்கு எழுந்தா அவளோட வேலையெல்லாம் முடிச்சுக்குவா. முடிச்சுட்டு, அவள ஸ்கூலுக்கு கிளப்புறது எல்லாமே முடிச்சு வைக்கிற அளவுக்கு நம்ம உடம்ப வந்து ஒரு என்ன சொல்றது? இந்த எக்ஸர்சைஸ்னால தான் எல்லாமே பாசிபிள் ஆனுச்சு. ஓகே. இப்ப நீங்க அதனால வந்து நல்ல உடற்பயிற்சி ஆரோக்கியமா உங்களுடைய ஹெல்த் வந்து நல்லா இருக்கிற மாரி நீங்க ரொம்ப ஃபீல் ஆரோக்கியமா பண்றீங்க. இருக்கு. ஓகே. இப்போ ரொம்பவே நீங்க வந்து ஆரோக்கியமா இருக்குங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புறீங்க? என்னன்னா, நம்ம உடம்புக்கு வந்து உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சின்னு இல்ல, ஏதாவது ஒரு பயிற்சி வேணும். நம்ம உடம்பு அது வந்து இந்த ஒரு 50 நாள்ல நானே நல்லா உணர்ந்துட்டேன். அது ஒரு வடிவமைப்புக்கு நம்ம கொண்டுட்டு வந்துட்டோம்னா, ஒரு ஃபார்முலாக்கு, அதுக்கு வந்து நம்ம உடம்பு நம்ம சொல்றத கேட்கும். அப்படின்னுங்கிறத நான் நல்லா உணர்ந்தனால, ஏதாவது ஒரு 24 மணி நேரம் இருக்குன்னா, அந்த அந்த 24 மணி நேரத்துல ஒரு 1 ஹார் வந்து நம்ம உடம்புக்காக நம்ம செலவு பண்ணணும். எல்லா டைமும் நம்ம பிஸியா இருக்கோம் அப்படியே தான் சொல்லிட்டு இருக்கோமே தவிர, நம்ம உடம்புக்காக எந்த ஒரு இதுவுமே நம்ம செய்யறதில்ல. அது எவ்வளோ நமக்கு பண்ணுதுங்கிறத நெனச்சோம்னா, அதுக்காக டைம ஸ்பெண்ட் பண்ணி, நம்ம ஒரு 1 ஹார் உடற்பயிற்சி நம்ம எக்ஸர்சைஸ காலையில எந்திச்சு மார்னிங்கோ கிடைக்கிற டைம்ல ஆனா மார்னிங் செஞ்சா ரொம்பவே நல்லாருக்கும். ரொம்ப அப்படியே லேசான மாரி உடம்பு அப்படியே மிதக்கும்னு சொல்லுவாங்கல்ல, காத்துல மிதக்குற மாரி ஒரு ஃபீலிங்க நான் டெய்லி உணர்வேன். அந்த எக்ஸர்சைஸ் முடிஞ்சு 6:50க்கு கரெக்ட்டா முடியும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஃபர்ஸ்ட் டேவே அந்த உணர்ந்தத நான் அம்மாட்ட சொல்லியிருக்கேன். அப்படியே மிதக்குற மாரி ஒரு ஃபீலிங்.
நம்ம உடம்பே லேசான மாதிரி, காத்துல பறக்கணும்னா உடம்பு லேசா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் எனக்கு இருக்கும். அத கொடுத்தது வந்து எக்ஸசைஸ் தான். அதனால கண்டினியூஸா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, உடற்பயிற்சிய விடாம ஏதோ 1 நாள் 2 நாள் ஏதாவது நம்ம வேலை இருக்கும். அதனால விட்டா பரவால்ல. ஆனா கன்டினியூஸா செஞ்சோம்னா நம்ம உடம்பும் சரி, ஆரோக்கியமா இருக்கும். மனசும் ஆரோக்கியமா இருக்கும். அத வந்து நான் ரொம்பவே நல்லா உணர்ந்திருக்கேன். அத வந்து உணர்ந்து அனுபவபூர்வமா அத நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படிதான் சொல்லணும். எனக்கு ஆபீஸ் நான் போனேன்னா, காலையில 10 மணிக்கு சிஸ்டம்ல உட்கார்ந்தேன்னா, ஈவினிங் எத்தன மணி? நேத்திலாம் பார்த்தீங்கன்னா 8 மணி. 8 மணி வரையுமே எனக்கு சிஸ்டம்ல ஒர்க் இருக்கும். கன்டினியூஸா குடுப்பாங்க ஃபைல்ஸ. நான் வந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். டைப் பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன். அதாவது சேர விட்டு எழுந்திரிக்க கூட எனக்கு டைம் குடுக்க மாட்டாங்க. எங்க ஆஃபீஸ்ல நான் ஒருத்தர் தான் டைப்பிஸ்ட்ங்கிறனால, என்கிட்ட தான் எல்லா ஃபைலும் வரும். அப்ப எல்லா ஒர்க்கையும் நான் முடிக்கணும். முன்னாடிலாம் அந்த எக்ஸர்சைஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடிலாம், அந்த கை வலி பார்த்தீங்கன்னா, ரைட் ஹேண்ட் ஃபுல்லா வலிச்சு வீங்கி வேற போயிரும். ஷோல்டர்லாம் ரொம்ப வீக்கமா இருக்கும். டெய்லி வீட்டுக்கு வந்து நைட்டு வெந்நீர் ஒத்தடம் குடுத்து, அந்த மசாஜ் பண்ணி, வெந்நீர் ஒத்தடம் குடுத்து, அது வேற பண்ணிட்டு, அதுக்கப்புறம் டிஃபன் ரெடி பண்ணி, இது மாரி ரொம்பவே கஷ்டப்பட்டேன். அது எல்லாமே சரியா இருக்குன்னா, முழுக்க முழுக்க இந்த உடற்பயிற்சினால தான். அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் உங்க உடம்புக்காக, நம்ம எல்லாருக்காக, அடுத்தவங்களுக்காக, மத்தவங்களுக்காகன்னு செய்றோம். நமக்காகன்னு நம்ம எதையுமே செய்யறது கிடையாது. அதனால நமக்காக இந்த உடற்பயிற்சி செஞ்சோம்னா, உங்க உடம்புக்குள்ளேயே மாற்றங்கள் தெரிய ஆரம்பிச்சுரும். நம்ம எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கிறோங்கிறத, நமக்குள்ளேயே நம்ம உணர ஆரம்பிச்சுருவோம். அதனால கன்டினியூஸா எல்லாரும் செய்யுங்க. இது என்னோட அனுபவபூர்வமான ஒரு செய்தி தான். ஆனா நீங்கலாம் எப்படி அத எடுத்துக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இனிமே என்னோட லைஃப்ல இந்த உடற்பயிற்சிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட். நன்றிங்கம்மா. தேங்க்யூமா. ஓகேமா. வெரி குட். உங்களுடைய இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கட்டாயமா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே வந்து பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன். எனக்கும் ரொம்ப சந்தோஷம். ஓகே, பாய். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா.